இப்போ நம்ம நிறைய ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டி நகர் மாதிரின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஷாப்ஸ்லாம் துணிலாம் வெளியெலாம் க்ளாத்ஸ்லாம் வெளியே வச்சுருக்காங்க. இது பாருங்க, ஹாண்டட் அட்ராக்ஷனாக இது என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இந்த பிளாக் மேஜிக் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க. அந்த உடன் பிளாக்ஸ் வச்சு ஜிங்கா விளையாண்டுருக்கீங்களா? இந்த பில்டிங்கை வந்து அப்புறம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஜிங்கா பில்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அல்லது ஜெங்கா டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த பிளாக்ஸ் வந்து அடிக்கிட்டு இப்படி தள்ளி விளையாண்டா இப்படி தான் இருக்கும். இந்த பில்டிங் வந்து இந்த பபுள் வந்து அழுத்தி பிடிச்சிருக்க மாதிரி இருக்குன்னா சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் விண்டோஸ் இருக்குல்ல, ஆனால் மட்டும் இதுக்கு விண்டோஸே இருக்காது. ஏன் வந்து இதில் வந்து விண்டோஸே கிடையாதுன்னா, இது வந்து ஒரு போரிங் பில்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா $80,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ட் ஒர்க்கு. இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆர்கிடெக்சர் அவார்ட் வின் பண்ண ஃப்ராங்கோ கெரி பண்ண டிசைன். கொடியெலாம் அரைக்கம்பத்தில் பறக்குது பாருங்கள், அங்கேயே அரைக்கம்பத்தில் பறக்குது. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஏன்னா ஒரு கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்குது அப்படின்னாலே ஏதோ சேட் நியூஸாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். இப்போ நம்ம நிறைய ஆர்கிடெக்சர் பில்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு விஷயம் தெரியுங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லியனர்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவங்க வந்து ஆக்குபெண்ட் இருக்காது. எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் வந்து காலியாக தான், ஃப்ளாட்ஸ் எல்லாமே காலியாக தான் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட டிசைன் டாக்குமெண்ட்டு ரீசெண்டாக தான் இப்போ நான் இந்தியாவில் வந்து அதை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடவே இன்னொரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் எதாச்சியாக வந்து நான் நேற்றுனா டே 2 அன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டைமில் வந்து நான் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சோஷியல் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்பில் பாருங்கள், செஸ் போர்ட். இது வந்து ஸ்டீலில் இருந்து உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இது க்ரீன் ஸ்டோனு, இது வந்து கிரானைட். அது நல்லா இருக்குல்ல இந்த ரெட் ட்ரீயோட. இப்போ லன்ச் டைம்லாம் நல்லா க்ரௌடடாக இருக்கும். 50 people வந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இங்கே வந்து டஸ்ட்டே இல்லை இந்த ஊரில். எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்மள பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து டஸ்ட்டாக இருக்கும். இங்கே அந்த விஷயம் கிடையாது. ஷாப்பிங் வந்து என்ன சொல்கிறது, இப்போது நம்ம அந்த சைட்லாம் பார்த்தீங்களா டுவர்ட்ஸ் வந்து ஈஸ்ட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா இந்த இடம் சவுத்து, அது க்ளோசஸ்ட் சென்ட்ரல் பார்க் க்ளோசஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடாக இருந்தது. பட் இப்போ வர பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இப்போ நான் பஸ்ஸில் வந்து வரும்போதே நிறைய ஷாப் ஏரியாவை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு கம்பேரபிளாக சொல்லணும்னா இது வந்து நம்ம டி நகர் மாதிரின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஷாப்ஸ்லாம் துணிலாம் வெளியெலாம் க்ளாத்ஸ்லாம் வெளியே வச்சுருக்காங்க. அதுமாதிரி க்ரௌடு வந்து நிறையாவே இருக்குங்க, நல்ல க்ரௌடு இருக்குது. நம்ம இதில் இப்படியே போனோம்னா மேன்ஹட்டனோட எண்டு வந்துடும். டுவோர்ட்ஸ் வந்து சவுத் சைட் சீவுக்கு போயிடுவோம். இன்றைக்கி ஒரு இது படித்தேன், ஒரு அமெரிக்கன் ஜோக் படித்தேன், ரொம்ப சூப்பர் காமெடியாக இருந்தது. அது என்ன ஜோக்னா, ட்ரம்ப் வந்து அவரோட ஃப்ளைட் இருக்காது. ட்ரம்ப் வந்து தனியாக ஒரு ஃப்ளைட் ஓன் பண்ணுறாரு அவருக்குன்னு. அவர் பேரே இருக்கும் ட்ரம்ப்னு. அந்த ஃப்ளைட்டில் வந்து அவர் ஃபேமிலி கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ட்ராவல் பண்ணிருக்கும்போது அவங்க வந்து யூஎஸ் மேலே வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ சொன்னாராம், நான் வந்து ஒரு $100 வந்து நான் காசை வந்து கீழே போட போகிறேன். கீழே விண்டோ வழியாக போட்டோன்னா ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாப்பா. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களா, அதுக்கு நீங்கள் $100 பில்லு போடுறதுக்கு $100 10 பில்லாக போட்டிங்கன்னா 10 ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கும்ல
அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க. அதுக்கு அவங்க பையன் சொன்னான்னா, அதுக்கு பதிலாக $10 பில்ஸாக வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா $10 நினச்சி 10 $100 பில்லாக போட்டிங்கன்னா 100 அமெரிக்கன் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க பையன் வந்து சொன்னானா. அதுக்கு அந்த பைலட் சொன்னாங்கன்னா, அதுக்கு நீங்கள் மொத்த ஃபேமிலியும் இந்த விண்டோ வழியாக குதிச்சிட்டிங்கன்னா மொத்த அமெரிக்கா ஃபேமிலியும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னாங்களாம். ஆக்சுவலி வந்து ரொம்ப வந்து ஃபன்னாக இருந்தது. அது படிச்சு ஜஸ்ட் கூட ஷேர் பண்ண நினச்சேன், அதை ஷேர் பண்ணேன். இதுலேயே ஸ்ட்ரைட்டாக போனால் தான் இந்த வால் ஸ்ட்ரீட். நம்ம வால் ஸ்ட்ரீட்டும் போக போகிறோம், அதுவும் போய் பார்க்கலாம். டைம் வந்து 2:30 ஆச்சு. இப்போ நம்ம போகிற பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட்டு, பிரிஸ்கர் அவார்டு வின் பண்ண ஒரு ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் பண்ணது. பிரிஸ்கர் அவார்டுங்கிறது ஓகே தெரியாதுங்களா சொல்கிறேன். பிரிஸ்கர்ங்கிறது ரொம்ப ஹையஸ்ட் அவார்டு. அது எப்படி வந்து ஆஸ்கர் அவார்டு, இந்த நோபல் ப்ரைஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நோபல் ப்ரைஸ் ஃபார் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வின் பண்ண சுவிட்ச் ஆர்கிடெக்ட் டீம் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற பில்டிங் வந்து டிசைன் பண்ணாங்க. அந்த பில்டிங் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறத அங்கே போனால் பிடிக்கும். இது பாருங்கள், ஹாண்டட் அட்ராக்ஷனாக என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் இந்த பிளாக் மேஜிக் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க. நான் இதுதான் சொன்னேன், பாரிஸ் ஃபவுண்டேஷன் பாருங்க, இந்தியன். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து வருது இந்த ஸ்டீலெல்லாம். ஓகே, இந்த ஸ்பேஸ்லாம் வந்து இந்த ஏரியா எல்லாமே ஒரு நார்மல் ஏரியா மாதிரி தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து தான் ரைட் போனோம் அந்த பில்டிங்க்கு. இங்கே இருக்க பாருங்க அந்த பில்டிங், இது 2017 கம்ப்ளீட் பண்ண பில்டிங். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா 56 லெனார்டு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு இது வச்சு தானே அவென்யூ வச்சு தானே பேர் வைக்கிறாங்க. அதனால் வந்து 66 இது லெனார்டு இந்த பில்டிங் பேர். ஆக்சுவலாக இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இங்கே மேலே பார்த்தீங்களா அங்கே வந்து இப்படி தள்ளி தள்ளி இருக்கா, இங்கே கீழேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே இண்டிபெண்ட் ஃப்ளோர் எல்லாமே. ஸோ அதுதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா எப்போயும் அப்பார்ட்மெண்ட்னா வந்து எல்லாம் டிப்பிக்கல் ஃப்ளோராக இருக்கும், வெவ்வேறு ஃப்ளோர் ஒரே மாதிரி இருக்கா, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஆனால் இந்த ஸ்பெஷல் என்னன்னா இந்த பர்டிகுலர் ஹைட்டுக்கு அப்புறமா இது ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைடில் வந்து பால்கனிஸ் இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ்ஸே. எனக்கு தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, நான் கொஞ்சம் க்ளோஸராக போகிறேன், அவங்க அப்படியே போகலாம். நல்லா சொல்லியிருக்காங்க. இது வந்து மொத்தம் வந்து 60 ஸ்டோரி பில்டிங். இது நீங்கள் அந்த உடன் பிளாக்ஸ் வச்சு ஜிங்கா விளையாண்டுருக்கீங்களா? இந்த பில்டிங்கை வந்து அப்புறம் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஜிங்கா பில்டிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அல்லது ஜெங்கா டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த பிளாக்ஸ் வந்து அடிக்கிட்டு இப்படி தள்ளி விளையாண்டா இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து அப்படி ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பில்டிங் பேர் அது கிடையாது. இந்த பில்டிங் வருது 56 லெனார்ட் ஸ்ட்ரீட் பில்டிங் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவல் நேமு எல்லோரும் கூப்பிட்றது. நான் இதனால தான் சொன்னேன், தூரத்தில் இருந்தால் தான் வந்து இதை பார்க்க முடியும், பக்கத்தில் இருந்தால் வந்து இதை பார்க்க முடியும். ஆனால் இதுவே ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இங்கே போகலாம். இங்கே சூப்பரான ஒரு ஸ்கல்ப்சர் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல டிசைனர் க்ரியேட் பண்ணி சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பபுள்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு பேர் க்ளவுட் கேட். சிக்காகோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒயிட்டின் கலரில் வந்து ஃபுல்லாக கண்ணாடியில் வந்து ஃபினிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. க்ளவுட் கேட்னு சொல்லி ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. அதை பண்ண அதே டிசைனர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் அனில் கபூர். நம்ம இந்தியன் மாதிரி தான் இருக்குது. மேபி அவர் இந்தியனாக இருந்திருக்கலாம், பட் நாட் நோ மைக்ரேட்டே போயிருப்பாப்பில். அவர் டிசைன் பண்ணது சொன்ன சக்ஸஸ். அதே போல் இங்கேயும் வந்து இங்கேயும் இருக்குது இது என்ட்ரன்ஸில். அது ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள்,
பாரு எப்படி இருக்கு, எத்தனை பால்கனிஸ் இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம அங்கே போய் க்ளோஸராக போய் அதை பார்க்கலாம். நல்லா இருக்கா இந்த பில்டிங்கு? நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். இப்போதாங்க இது வந்து இது ரீசெண்டாக இதோட டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதோட டிசைன் எப்படி பண்ணாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருக்கு. இது பாருங்க, அங்கே அந்த இது இருக்கு. இந்த க்ளவுட் கேட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா பபுள் வந்து பீன்ஸ் வந்து இப்படி இருக்கும், நடு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ஸ்கேல் அது. இது அதே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் வந்து இதை அழுத்திட்டு இருக்கிற மாதிரி. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். வெயில் அடிக்குது. எத்தனை பால்கனிஸ் இருக்கு பாருங்க. இதில் மேலே போக போக சொல்ல லாஸ்ட் 8 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே வந்து இண்டிபெண்ட் ஃப்ளோர்ஸு, எல்லாமே இண்டிபெண்ட் ஃப்ளோர்ஸு. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து எல்லாமே இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இந்த 4 சைடு ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லா ஃப்ளோருமே டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் தான். ஆனால் மேலே ஃபுல்லாக இண்டிபெண்ட் ஃப்ளோர்ஸ் 8 மாடி. அந்த டாப் 8 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே இண்டிபெண்ட் வில்லாஸ். அதெல்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவ். இப்போ நியூயார்க் டவுனில் சின்ன ஸ்பேஸில் எப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சில ஃபோட்டோஸ் எடுத்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். நம்ம பக்கத்தில் போகலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸ்கைஸ்கேப் டிசைன் பண்ணணும், நம்மளும் பண்ணுவோம் சீக்கிரமாகவே. எனக்கு எப்பயுமே ரொம்ப பெருசாக பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய ஸ்கேல், ரொம்ப டைனி ஸ்கேலில் பண்ண பிடிக்கும். அப்போ அதுக்கு ரொம்ப வந்து பிகர் ஸ்கேலில் பண்ணணும் எனக்கு. பாருங்க, ஃப்ரேம் செமையாக இருக்குது இதில் பார்க்குறதுக்கே. ஐ திங்க் இதுவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க அப்படி பார்த்துட்டே வாங்க. நான் வந்து பக்கத்தில் போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க, நான் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது பண்ணிவிடுவோமா? டச் பண்ணியாச்சு. பாருங்க நான் எவ்வளோ ரெஃப்ளெக்டாக இருக்கேன். இது வந்து இது ஸ்கல்ப்சர் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்க, நான் அப்படி இருக்கேன் இதில். நல்ல ஐடியா. இது பாருங்க, இந்த சைட்லேருந்து பாருங்க எத்தனை பால்கனிஸ் இருக்கு பாருங்க. எல்லாமே பால்கனிஸ் தான். ஓகே, இது வந்து பார்க்கிங்கு. பபுள் பாருங்க எப்படி வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோரே வந்து இந்த பபுள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஓகே, எனக்கு அந்த தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு இங்கே ஷேடோ தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து காங்கிரீட் மாதிரியும் கீழே வந்து பபுள் நினைச்சேன். ஆனால் கம்ப்ளீட்டாக வந்து இது ஃபுல்லாகவே பபுள் தான். இந்த பில்டிங் வந்து இந்த பபுள் வந்து அழுத்தி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதே நம்ம ஊரில் இருந்தால் இடத்த வந்து ஏதோ ஒரு கட்டி ஏதோ ஒரு வாடகை விட்டுருவாங்க. ஆனால் ஒரு ஆர்ட் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் இருந்தாங்க. நம்ம எவ்வளோ விஷயமா இது இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இருக்குல்ல, அதுதான் ஒரு ஆர்ட் ஒர்க்கோட முக்கியமான விஷயம்.
இது பார்த்தீங்களா, செம்ம ஆர்கிடெக்சரோட பில்டிங் இல்லை. எப்பவுமே இப்போ நம்ம காசு போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இது மாதிரி ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது வந்து அழகான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஒரு ப்ராப்பராக டிசைன் பண்ணி யூனிக்காக பண்ணுறப்போ அந்த பில்டிங்கோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா, அதோட அசட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இப்போ மேன்ஹட்டனில் இப்போ இத்தனை டவர்ஸ் இங்கே சுற்றி இருந்தும் இது ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வரோம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னா, அதுதான் ரீசன். எப்போயுமே ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கிறப்போ அதுக்கு வந்து வேல்யூ ரொம்ப அதிகம். இப்போ வீடு கட்டுறப்பையோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்பையோ எல்லோரும் இப்போ ஜென்ரல் என்ன ஒரு நம்பர்ஸ் வச்சு வந்து டிசைட் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணுறப்ப பாருங்கள், ரெசிடென்ஷியல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் 2500 பண்ணுறாங்க, ஒருத்தர் 2300 பண்ணுறாங்கன்னா ஓகே 300 தானே, ஒரு 100 கம்மியாக இருக்குது, 500 கம்மியாக போயிடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு வேல்யூவே ஆகாது. ஆனால் எப்போயுமே ஒரு யூனிக்கான விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறப்ப அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இப்போ நாம் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சீசன்லையுமே நம்ம கவர் பண்ண பில்டிங் அப்படி எல்லாமே யூனிக்கான ஒரு ஆர்கிடெக்சர், ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னே ப்ராப்பராக பார்த்து பண்ணது. அதனால இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்குது. ஈவன் இந்த ஆர்ட் கூட பார்த்திங்கன்னா பபுள் தான், ஆனால் அதை பிளேஸ் பண்ண விதமும் அதோட ஐடியாலஜி தான் இதுக்கு நான் இந்த ஸ்பேஸுக்கு இந்த இடத்துக்குண்டான வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணீங்க, இங்கே பாருங்க, இது வந்து வாட்டர் கட்ரு. இப்போ மழை பெஞ்சதுன்னா இது இந்த ஸ்லோப் இருக்குது, இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்ததுன்னா இதில் வந்து இறங்கி இதுக்குள்ளே போயிடும். ஸோ தண்ணி வந்து ஃப்ளோ ஆகாது. அங்கங்கே செக்கிங் டீ கொடுத்துருவாங்க பாருங்கள். இதை எடுத்துட்டா இதை செக் பண்ணலாம் இந்த ஃபில்டர் ஆகுறதுல. இதே மாதிரி இங்கே ட்ராவல் ஆகுது பாருங்கள். ஸோ த்ரூ ஓவர் த பில்டிங் வந்து அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி இது அப்படியே ஃபுல்லாக இந்த பொருள் போகுது. நல்ல டீட்டெயில் இது. ஸோ காட்டணும்னு நினச்சேன், அதான் வச்சேன். இதெல்லாம் வந்து சம் சர்வீசஸ் சாம்பர்ஸாக இருக்கும் இங்கே இருக்குது எல்லாமே. ஆனால் நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஆப்செட்டு எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. கச்சிதமாக கரெக்டாக இந்த லைன் இப்போ இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த பில்டிங்கோட ப்ராப்பர்ட்டி லைனு, இந்த லைனு. ஸோ கரெக்டாக இந்த லைனுக்கு இந்த பில்டிங் இந்த எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஆப்செட் உள்ளே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா லாபி மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. தென் மற்ற எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க, டுவர்ட்ஸ் அந்த கார்னர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லாயிருக்கு. தென் கீழே வந்து இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு கேலரி இருக்குது போல். ஃபர்னிச்சர்ஸ் கேலரி இருக்கும், கிளாத்லாம் இருக்குது. Gallery to 6 Monday to Friday 10 AM to 6 PM. ஓகே, அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அடுத்து இன்னொரு மாஸ்டர் பீஸ்க்கு போகலாம். அது செம்ம மாஸ்டர் பீஸ் தான். நான் அங்கே போயிட்டு அதோட அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லொக்கேஷனில் இருக்கோம். ஸோ இப்படியே வாக் பண்ணி போகணும், அந்த வழியில் வாக் பண்ணி போகணும். நம்ம போகலாம். இதுதான் வந்து சைக்கிள் ட்ராக்கு. இப்போ இங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் படி வந்து இப்போ எடுத்து போட்டிருக்காங்க. இது வந்து கீழே நடந்து போது இங்கே வாக்கி கொடுத்துட்டாங்க. இங்கேயே சப்போர்ட் வேணுங்கிறனால இங்கே கொடுத்துட்டு இங்கே இருக்க சைக்கிள் ட்ராக்கை இந்த பக்கம் மாற்றிட்டாங்க. தென் அதுக்கும் பாருங்கள், ப்ராப்பராக வந்து பெயிண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்காங்க சைடில். இந்த ஒன்லி இந்த பில்டிங்க்கு மட்டும் எவ்வளோ ப்ரொசைஸாக பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாமே. இங்கேயும் வந்து எல்லாமே கொஞ்சம் சின்ன தப்புலாம் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ ரோட்டில் அப்படியே மண் வெட்டி போட்டுவாங்க. ஓகே, நான் என்ன இந்த வழியை தான் போகணும். நம்ம போக போகிற பில்டிங் அதுதான். அது என்ன பில்டிங், என்ன ஸ்பெஷலுங்கிறத நான் பக்கத்தில் போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பில்டிங் பார்த்தேன், இது நல்லா இருந்தது. அங்கே ஒரு பார்க் இருக்குது, அந்த இடம் பாருங்கள், அவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குது. இந்த இடமும் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, என்னன்னு தெரில, நம்ம போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த பார்க்கிட்டு போயிட்டு நம்ம வந்து க்ராஸ் பண்ணி தான் போகலாம் வாங்க. பாக்ஸா இதில் கிளாஸே இல்லை. எனக்கு இந்த பில்டிங் தெரியும்,
இந்த பில்டிங் பற்றி நான் படிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இதை பற்றி நான் டாக்குமெண்ட் பார்த்தேன். இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இது வந்து நோ விண்டோ ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்னு பேர். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இங்கே பார்க்குறீங்களா, இங்கே இதுதான் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் தான். இது எல்லாத்துக்கும் விண்டோஸ் இருக்குல்ல, ஆனால் மட்டும் இதுக்கு விண்டோஸே இருக்காது. ஒன்லி எக்ஸாஸ்ட் மட்டும் வச்சுருக்காங்க பாருங்கள். கார் பார்க்க மட்டும் தான் வந்து இங்கே டாப்லேயும் இது சென்டர்லையும் இடம் இருக்குது. ஏன் வந்து இதில் வந்து விண்டோஸே கிடையாதுன்னா, இது வந்து ஒரு போரிங் பில்டிங்னு சொல்லுவாங்க இதை. நான் இப்போ ரீசெண்டாக தான் இதை பற்றி கூட டாக்குமெண்ட் வந்து நான் வந்து இதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் இப்போ நம்ம இதை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தோமா, ஜஸ்ட்டு பார்க்கும்போது இதை பார்த்த உடனே இந்த பில்டிங் நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நேம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது என்னன்னா, இது ஃபெடரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட செக்யூரிட்டி ஏஜென்சி, நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியோட பில்டிங் இது. 1974 வந்து இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆர்கிடெக்ட் இது வந்து ஜான் கேரல் நினைக்கிறேன். ஆமாம், அவர் வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்கு இது. ஏன் வந்து விண்டோவெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ நியூக்ளியர் அட்டாக் ஏதாவது நடந்ததுன்னா அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து எதுவும் பாதிக்கக்கூடாது, அவங்க பில்டிங்கில் வந்து பெனட்ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது வந்து விண்டோவே இல்லாமல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் பக்கத்தில் போய் காட்டுறேன், ஆனால் இந்த பில்டிங்கை பார்ப்பேன் எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது. நம்ம அங்கேயும் நம்ம போக போகிறோம். ஸோ நியூயார்க் எவ்வளோ சர்ப்ரைசஸ் மூளைக்கு இது பண்ணி வச்சுருக்கு. இதை பாருங்களா, வெட்டிங் ட்ரெஸ். ஓகே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கேயுமே வந்து என்ட்ரி கிடையாது. எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக சீல்டு. ஒன்லி காற்று போகிறதுக்கு மட்டும் வச்சுருக்காங்க, டக்ட் வச்சுருக்காங்க. பாருங்க, இது எவ்வளோ செக்யூர் பில்டிங். சரி, இது நம்ம நேராக இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா சின்ஸ் இது வந்து செக்யூரிட்டி பில்டிங்கிறதுனால யாராவது இது பண்ண போகிறாங்க. நம்ம அடுத்ததுக்கு போவோம். நல்ல பில்டிங்கை பார்த்த ஃபீல் அப்படி போவோம். இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயரில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான் இருக்குது. ஃபுல் நம்ம இருக்கிறது எல்லாமே. இப்போ இது வந்து செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி பில்டிங் பார்த்தோமா. தென் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பில்டிங் தான், பட் என்ன ஞாபகம் இல்லை, இதுவும் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் தான் இது. தென் ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்குது, நேஷ்னல் ஹைகோர்ட் இருக்குது, நியூயார்க் அமெரிக்கன் நேஷ்னல் ஹைகோர்ட்னு நினைக்கிறேன் பேர், அது இருக்குது. நம்ம அப்படியே ஆக்சுவலாக அதை க்ராஸ் பண்ணி தான் வந்தேன். இப்போ அந்த பில்டிங் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப போன வழி சேஞ்ச் பண்ணி வந்தேன். ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு பேர் வந்து ப்ரூட்டலிசம், இந்த கான்செப்ட் பேர். அந்த கான்செப்டில் டிசைன் பண்ணப்பட்ட பில்டிங் தான் இது. ப்ரூட்டலிசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கிரீட்டில் வந்து டம்பாக இருக்கும், டீட்டெயில் இல்லாமல் ஃபுல்லாக வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வேர்ல்டு வார் அந்த டைம் வந்தப்போ எல்லாமே காங்கிரீட்டில் ஸ்ட்ராங்காக வந்து பண்ணாங்க. ஏன்னா அட்டாக் நடக்கிறப்ப வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரொம்ப போல்டாக பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நாள் வந்து நெக்ஸ்ட் ஏன்னா வந்து வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யாரும் விரும்பல, அதனால் அது எவால்வ் ஆகலை, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் பண்ணப்பட்ட பில்டிங் தான் அது. ஆர்கிடெக்சர் நிறைய எரா இருக்குங்க அந்த மாடர்ன் ஆர்கிடெக்சரில், அதில் ஒரு எரா தான் இது. ஓகே, நம்ம போவோம். ஒவ்வொன்றும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் மாடர்ன் ஆர்கிடெக்ட் எடுத்திங்கன்னா கடைசி ஒரு 120 வருஷம் தாங்க அந்த மாடர்ன் ஆர்கிடெக்சர். 120 வருஷமா? ஆமாம், ஒரு எரா தான் இப்போ நம்ம வாழ்கிற ஆர்கிடெக்சரோட எவல்யூஷன். ரொம்ப ரேப்பிடாக வந்து வளர்ந்த ஒரு ஆர்கிடெக்சர் எவல்யூஷனாக வந்து நம்ம இதுதான். ஏன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கு, நியூ கிளாசிக்கு, அந்த ரெசனன்ஸ், அப்புறம் ரெசனன்ஸ் ரிவைவல், அப்புறம் வந்து மாடர்னு, போஸ்ட் மாடர்ன் அப்படின்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூவாக நிறைய நேம்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு எவல்யூஷன் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும், பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஆர்கிடெக்சர் காலேஜ் தியரி படிக்கிறப்ப அந்த நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சதுக்குள்ள அப்பப்பா ஏகப்பட்ட பேர் இருக்கும். அதனாலேயே வந்து அந்த போர்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஆனால் ஆர்கிடெக்சர் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அது வந்து தியரி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சர் ஹிஸ்ட்ரி வந்து யாருக்கும் போரிங்காக இருக்கும்ல அந்த பீரியடில். ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயத்தை லேட்டராக புரிஞ்சு அதெல்லாம் திரும்ப மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். இது வந்து அமெரிக்கன் ஹைகோர்ட்டு. இங்கே ஒரு பில்டிங், இது வந்து
ஃபெடரல் பில்டிங்கா? அது ஏதோ சிவிக் சென்டர்னு இருக்கு. மீன்ஸ் ஏதோ சம்தா, அதை அவங்க சம்தா போகிற ஏதோ. இது பாருங்க, இந்த பில்டிங் எப்படி இருக்கு, இந்த பில்டிங் பாருங்க. ஓகே, க்ராஸ் பண்ணி போகலாம். சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் மாதிரி, டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் மாதிரி இங்கே. அண்ட் தென் இங்கே பாருங்கள், நம்ம பார்த்துட்டு நம்ம 56 லெபனான் ஸ்ட்ரீட்டில் இந்த பில்டிங், இந்த ஜங்கா பில்டிங். ஏன் நாங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணி போகிறது கட்டர், இந்த ஸ்டெப்லேருந்து வடிஞ்சு வர தண்ணிக்கு. இங்கே ஒரு பிளாஸா இருக்குது. இங்கே ஒரு பிளாஸா பாருங்க, மார்பிள்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேட் போர்டு தான் பண்ண வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் மார்பிளில் வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்க. ரவுண்டா அழகாக இருக்கு. வாட்டர் கேதர் கலெக்ட் பண்ணி இடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சீட்டிங் ஜோன் இருக்கு. ஒரு இடத்துக்கு ட்ரீ வந்து அழகுங்க, அழகுனா வேற லெவல் அழகுங்க. ஏன்னா ட்ரீ பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமாக, ஒரு ஷேடடாக நல்ல ஒரு வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணும். அந்த பார்த்தீங்கன்னா ஹைட்டும் வந்து இருக்கும். இந்த இடத்த பாருங்கள், இந்த 3 ட்ரீனால எவ்வளோ அழகாக ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீனிங் மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த இடத்த நல்ல ஒரு பஃபர் ஆக்கிடுச்சு பாருங்கள். இது வந்து செமி சர்க்குலராக ஒரு ஆர்க்காக வந்து சீட்டிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரவுண்ட் சீட்டிங் இங்கே வந்து ரெக்டாங்குலரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மார்பிள், அப்படியே ஒரு மார்பிள் பீஸ் எடுத்து அப்படியே வந்து வச்சுட்டாங்க. இங்கே ஒன்று இருக்குது. இதான் பாருங்கள், இந்த ட்ரீ பாருங்கள். இங்கே 4 ட்ரீ தான் இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், ஒரு பேக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஒரு பேக்கெட்டை அதுக்குள்ளே இருக்க மாதிரி. அங்கேயும் ட்ரீ இருக்குது. அதான் இந்த ட்ரீ பாருங்கள். நம்ம அதில் தான் வந்தோம், அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்தோம். அவற்றில் எனக்கு லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொடியெலாம் அரைக்கம்பத்தில் பறக்குது பாருங்க. அங்கேயே அரைக்கம்பத்தில் பறக்குது. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ஏன்னா ஒரு கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்குது அப்படின்னாலே ஏதோ சேட் நியூஸாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும். என்னன்னு தெரியல. நானும் 2-3 நாளாக வந்து நியூஸ் பார்க்கல. இங்கே நம்ம யூஎஸ் கத்தாரில் வந்து பார்க்கல. நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். இப்போ இது சிவிக் பில்டிங்காக இதை வந்து நான் சொல்ல ஹைகோர்ட்டு. நம்ம அந்த பக்கம் போகிறப்ப நான் பார்க்குறேன் ட்ரீஸ் வந்து மறைச்சிட்டு இருக்க இடத்த. இது வந்து ஃபெடரல் பில்டிங்கு, இது பேர். நல்லா இருக்கு. இது பாருங்க, இங்கே ரேம்பும் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாருங்களேன் எப்படி ட்விஸ்டடாக கொடுத்துருக்காங்க. ஸ்டைல் போகுது. இதுக்கு மேலே இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிட்டில் ஐலாண்டு ஒரு எபிசோட் போட்டிருப்போம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சீக் ஷோவில் வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் ஹில் மவுண்டன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை போய் பாருங்கள். ஏன்னா இதை பற்றி க்ரீன் ஸ்பேஸ் பார்த்தோன்னா எனக்கு அது ஞாபகம் வந்தது. இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆர்கிடெக்சர் ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா சூப்பராக பண்ணலாம் நியூயார்க்கில். அந்த அளவுக்கு வந்து இடம் இருக்குது. இங்கெல்லாம் ஃப்ளாக் இதில் ஃபுல்லாக இருக்கு. அதில் மட்டும் ஆஃப் ஃப்ளாக் பறக்கும்.
நம்ம ஹைகோர்ட். இந்த காலம்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஸ்டோனில். ஃபுல்லாக கிரானைட் ஸ்டோன் இது எல்லாமே. எவ்வளோ போல்டாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ போல்டாக தெரியுங்களா? இங்கே வாங்க, இது டீட்டெயில் நல்ல டீட்டெயிலுங்க. இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷு நல்ல ஃபினிஷ். அதுக்கும் போகலாம், ஆனால் பேரிகேட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி. அதையும் நம்ம போக முடியாது. இது பாருங்க, இது சின்ஸ் படிக்கிட்டு இருக்கனால அக்சஸ்பிள் எங்கே இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, வீல் சேர் பர்சன்ட்டு. ஏன்னா இது அதெல்லாம் பழைய காலத்து கட்டினது, அப்போலாம் அதை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ஒரு ஹேப்பனிங் ஸ்பேஸ் இருக்கு, ஃபுட் அண்ட் யூரேஜ். அந்த என்ன சீட்டிங் இது ஃபுல்லாக பாருங்க, ப்ளூ கலரில் இருக்குது. டோன் நல்லா இருக்குது டோன். நான் பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து லைக் இன்னும் எல்லோவில் பார்த்தேன், சில ரெட்டில் பார்த்தேன், இங்கே வந்து ப்ளூவில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து போலீஸ் பிளாஸா ஆக்சுவலி இந்த இடத்துக்கு பேர். இது வந்து போலீஸ் பில்டிங் ஏதோ கைண்ட் ஆஃப். ஸோ போலீஸ் பிளாஸாவில் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1971 வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா $80,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ட் ஒர்க்கு. இது வந்து காட்டன் ஸ்டீல். என்னன்னா துடிப்பறிக்காத ஒரு ஸ்டீலுங்க. அது வந்து ப்ரௌன் கலர் இருக்கும். இப்போ ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப வந்து இதாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டீல் வச்சு பண்ணியிருக்காங்க. 34,000 கிலோங்க இது டோட்டலாக. இது இருக்குது பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் நல்லா இருக்குது. ஸோ 1 2 3 4 5 பீஸ் இருக்குது மொத்தம். இங்கே நிறைய இடத்துல பிளாசா நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. எவ்வளோ பிளாசாஸ் ஓப்பன் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டிங் பார்த்தீங்களா, இந்த சீட்டிங் எப்படி இருக்குது? இது ஸ்டீல் தான். நான் க்ளோஸராக காட்டுறேன். இது பாருங்க, இது வந்து வாட்டர் ரன் ஆகுதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சரிதா, தண்ணி வர்றதுக்கு போத் சைடு. தென் பாருங்க படிக்கிட்டேன். எனக்கு இது மாதிரி ஸ்டெப்ஸ் ரொம்ப பிடிக்கும். பார்க்க ஒரு நீட்டாக இருக்குது பாருங்க. அந்த இடம் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரைட் போகுது. ஸோ லேம்ப் போஸ்ட் இருக்குது, சீட்டிங் ஏரியா இருக்குது. இது என்னன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். அந்த போயிட்டு இங்கே அதே மாதிரி சிமெட்ரிக்கலாக பண்ணியிருக்காங்க போத்த சைடு. இது போயிட்டு அங்கே வந்து அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ளே போகுது. தனிதான் இந்த சைடு எங்கேயோ போகுது. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. வந்து போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது பாருங்க, ஸ்டீல் தான். இது காட்டன் நினைக்கிறேன். இது வந்து ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனில் பண்ணிட்டு இது ஸ்டீல் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ஆனால் இது பவுடர் கோட் பண்ண மாதிரி சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா. இது வந்து ரப்பர் கோட், ஸ்டீல் மாதிரி ரப்பர் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம பார்க்க அந்த பில்டிங் இது தான். இந்த பக்கம் வியூ இருக்குது, அந்த சைடு தான் போக போகிறோம். நம்ம அதை பற்றி என்னென்ன சொல்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன். A few minutes later. இந்த 5-in-1 பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ராங்கோரி பில்டிங்கை பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி இது பாருங்கள், ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் கூட சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து சப்வேயோடதுன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். எப்படியும் போகலாம், நம்ம இந்த பில்டிங்கை பார்த்துட்டு போகலாம். இந்த பில்டிங்கு ஃப்ராங்கோ கேரி பண்ண பில்டிங்க. ஸோ உங்களுக்கு க்ளோஸாக கொஞ்சம் தெரியும். இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் அவார்ட் வின் பண்ண ஃப்ராங்கோ கேரி பண்ண டிசைன். த ஒன் அண்ட் ஒன்லி அப்பார்ட்மெண்ட் அவர் பண்ணது. ஸ்கைஸ்கிரேப்பர்னு சொல்லலாம், அப்பார்ட்மெண்ட் வர ஸ்கைஸ்கிரேப்பர் பண்ணது ஒன்று தான் அவர் பண்ணார். இவரோட கான்செப்ட் என்னன்னா, இவர் தான் வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சார். இவரோட பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா
கொலன்னு இருக்கும். அது எப்படின்னா லைக் ஒரு ஷேப் நார்மல் ஃபார்மட் ஷேப்பில் இருக்காது, ரொம்ப வளைஞ்சி இருக்கும், கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் அவர் இன்வெர்ட் பண்ணது. வேர்ல்டு ஃபேமஸானதும் அந்த டிசைனால தான். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாசிபிள் நான் இதோட இமேஜ் உங்களுக்கு இன்கேஸ் நான் எடிட்டிங்கில் பார்க்குறேன், இது கிளியராக தெரியல, க்ளோஸர் லுக் இமேஜஸ் வந்து நான் எடுத்து போடுறேன். இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து எனக்கு வெயில் ரொம்ப அடிக்குது இருந்தப்போ. இது எப்படி இருக்கு பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஒரு சைடு இருக்குது. இது எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் இருக்கிற பேனல்ஸ் எதுவும் ஒரே மாதிரி பேனல் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒரு டைமென்ஷனில் இருக்கிற பேனல்ஸு. மொத்தம் இது வந்து 76 மாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்க இது. இவரோடது வந்து இன்னொரு பில்டிங் இருக்குது இதே ஊரில் வந்து, இவர் 2 பில்டிங் இருக்காரு. இது ஒன்று, அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு பில்டிங் இருக்குது. நேற்று அதில் தான் போனேன். நம்ம அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம ஹைலைனில் போகிறப்ப அந்த ப்ராஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவோம். இதை பார்க்க தான் நம்ம இவ்வளோ தூரம், இதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக நான் பார்த்தேன் இந்த பில்டிங்கை. ஆனால் இங்கே ஃப்ராக்சர் பில்டிங் பண்ண பில்டிங் இருக்குன்னு ஒரு ஞாபகம் இருந்தது. நேற்று நான் வந்து மேக்னெட்டில் நடந்துருக்கிறப்ப இந்த பில்டிங்கை வந்து லாங் ஷாட்டில் பார்த்தேன். அப்புறம் தான் சரி கவர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். எப்படி இருந்து பாருங்க. ஃப்ராங்க் கெரி எனக்கு பிடிச்ச ஆர்கிடெக்ட். எனக்கு எல்லா ஆர்கிடெக்டும் பிடிக்கும், அவர் ஐடியாலஜி நல்லாயிருக்கும். அவர் வந்து ஃப்ராங்க் கெரி வந்து எப்படி ஆள் தெரியுங்களா, அதாவது அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 100 வயசு ஆயிடுச்சு. அவர் இன்னமும் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து புது ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அப்டேட்டில் வந்துட்டாங்க. நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க இப்போ புதுசாக. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா யார் சொல்லலாம், லூயி கான் இருக்காரு இல்லைங்களா, அவர்லாம் அந்த ஜென்ரேஷனில் இருந்த ஆர்கிடெக்ட். இவர் அப்போல இருந்து யோசிச்சு பாருங்க, அந்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அவுடேட்டட் ஆகாத ஒரு ஆர்கிடெக்ட் இவர் மாதிரி மாடர்னாக இப்போ ஒரு பண்ணுறாள். இந்த மாடர்ன் வந்து பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, இவர் ஒருத்தர் தான் இருக்கார் இந்த ஸ்டைலில் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இந்த வயசுலேயும் இவரோட பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்ம மாடர்னாக இருக்கும். யுகேனி மியூசியம் எபிசோட் பார்க்காதீங்க பாருங்கள், அவரோட பில்டிங் வந்து ஒன்று இருக்குது. இந்த மனுஷன் தான் ஒரு நாட்டே வந்து கடனில் வந்து சுத்தமாக காலியாக வேண்டிய ஒரு கடன், அவ்வளோதான் டெட்டில் போயிட்டு நாடே முடிஞ்சு போச்சுன்னு அப்படிங்கிறப்போ ஃப்ராங்கோ காரி தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த நாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ஒத்த ப்ராஜெக்ட்னால அந்த நாடே வந்து திரும்ப வந்துட்டு டெவலப் ஆச்சு. அது வந்து குகேனி மியூசியம்மு கண்ட்ரி பில்போன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ப்ராஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் தாங்க இந்த பில்டிங். நல்லா இருக்குல்ல? ஓகே, நாம் இப்போ இந்த ஸ்ட்ரீட் வாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்து நம்ம கவர் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஐ திங்க் இப்போ இந்த எபிசோட் இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப லாங்காக இருக்குது. இதில் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் வாக் அந்த அலாங் வித் ஸ்கைஸ்கேப்பர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்கிடெக்டை ராவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்கிடெக்சரை மட்டும் கிடையாது, சிட்டி டூர் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அதில் ஆர்கிடெக்சர் இன்டெப்த்தாக வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது மாதிரி ஹிஸ்ட்ரிஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு, அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் நம்ம இந்த ஆர்கிடெக்சரோட மெயின் நோக்கமே. ஸோ ஆர்கிடெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until this is Madan, I'm an architect.